Dear students, good morning. இன்னைக்கு 11th standard economics classல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா distribution analysis, that is 6th chapter பகிர்வு பற்றிய ஆய்வு அத நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். அதாவது price and market structure நம்ம பார்த்தோம். அதாவது விலையும் சந்தையின் அமைப்பும் இதில் நம்ம மோனோபோலி, டியோபோலி, ஆலிகோபோலி, மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், பர்ஃபெக்ட் காம்படிஷன், அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பகிர்ந்தளித்தல். எதை பகிர்ந்தளிக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துக்கணும். கவனிங்க, த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது என்னென்ன ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், கேபிட்டல், லேபர் and entrepreneur or organizer. நமக்கு தெரியும் 4 factor of production. Land and labor is a primary factor, capital and organization is a secondary factor. சரியா? இரண்டாம் நிலை காரணிகள். லேண்டையும் லேபரையும் நாம ஏன் பிரைமரி ஃபேக்டர்னு சொல்கிறோம் அப்படின்னா this is gift of nature, இயற்கையின் கொடை. அதனால் லேண்டும் லேபரும் பிரைமரி ஃபேக்டர். கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் மேட் பை மேன், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்டது. ஸோ தட் இஸ் கால்டு செகண்டரி ஃபேக்டர். இது எல்லாமே நம்ம அதாவது தேர்ட் சாப்டர்லேயே பார்த்துருக்குறோம். இதில் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வழங்கக்கூடிய அவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, அதாவது ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெகுமதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்டுக்கு ரெண்ட் கொடுக்க போகிறோம், லேபருக்கு வேஜ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், என்டர்பிரனர் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட். அதாவது லேண்டுக்கு ரெண்ட்டு, லேபருக்கு வேஜ் கொடுக்க போகிறோம், அதாவது நிலத்துக்கு வாரம் கொடுக்க போகிறோம், லேபர் உழைப்பாளருக்கு கூலி கொடுக்க போகிறோம், கேபிட்டல் மூலதனத்துக்கு வட்டி கொடுக்க போகிறோம், என்டர்பிரனர் ஒரு ஆர்கனைசேஷன் தொழில் அமைப்புக்கு லாபம் கிடைக்க போகுது. தீஸ் ஆர் ஆல் கால்டு ரிவார்ட்ஸ் ஃபார் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனிங்க, த தியரி ஆஃப் ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் டீல்ஸ் with how the relative price of these factor of production are determined. இந்த கூலியும் வட்டியும் வாரமும் லாபமும் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ திஸ் தியரி ஆஃப் ஃபேக்டர் ப்ரைஸஸ் இஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் த தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வு கோட்பாடு, விலை தீர்மானம் கோட்பாடு, அதாவது காரணிகளின் விலையை தீர்மானிக்கக்கூடிய கோட்பாடை பகிர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்? பகிர்வு அப்படின்னா என்ன பாருங்கள். பகிர்வு என்பது 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷனுடைய வருவாயை குறிக்கும். அதாவது லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய், அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகிர்வு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிலத்தினுடைய உரிமையாளருக்கு, அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் division of income among the 4 factor of productions in terms of rent to landlord. அதாவது நில உரிமையாளருக்கு கிடைக்கக்கூடிய வாரம், அதாவது நிலத்திற்கு கிடைக்கக்கூடிய நம்ம லோக்கல் லாங்குவேஜில் குத்தகை அப்படின்னு சொல்லுவோம், தட் இஸ் கால்டு ரெண்ட். வேஜ் டு லேபரர், அதாவது தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி. இன்ட்ரெஸ்ட் டு கேபிட்டல், மூலதனத்துக்கு கொடுக்கக்கூடிய வட்டி. மூலதனம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வெளியில் வாங்கி முதலீடு செஞ்சுருவோம், அதுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி. ப்ளஸ் ப்ராஃபிட் டு என்டர்பிரனர், அதாவது தொழில் அமைப்புக்கு கிடைக்கக்கூடிய, தொழில் முனைவோருக்கு கிடைக்கக்கூடிய லாபம். இது எல்லாத்தையும் எப்படி பகிர்ந்தளிக்கிறோம்? இப்போ ஒருத்தருக்கு கூலி விகிதம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, நிலத்திற்கான வட்டி விகிதம், அதாவது வாரம், ஒரு நிலத்தினுடைய குத்தகை எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய டாபிக் தான் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், அதாவது வருவாய் பகிர்வின் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன், செகண்ட் ஒன் ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா, பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அமங் த இண்டிவிஜுவல்ஸ். அதாவது தனி நபர் பகிர்வு என்பது நாட்டு வருமானத்தை தனி நபர்களிடையே பகிர்ந்தளிப்பதை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டு வருமானத்தை தனி நபர்களுக்கு எப்படி பகிர்ந்தளிக்க போகிறோம், அதாவது வரக்கூடிய வருமானத்தை நலத்திட்ட உதவிகளாக எப்படி பகிர்ந்தளிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமங் த 4 ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், நேம்லி லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன் ஃபார் தேர் சர்வீஸ். இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல் ஆர்கனைசேஷனுடைய சர்வீஸுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய பகிர்தலை குறிக்கும். வழங்கப்படக்கூடிய கூலி, வட்டி, வாரம்
இதை குறிக்கக்கூடியது தான் ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன். எப்படி பகிர்ந்தளிக்க போகிறோம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. இதில் ஃபஸ்ட்டு தியரி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இறுதி நிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடு, அதை பார்க்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளார்க்கு, விக்ஸிட் அண்ட் வால்ரஸ் அப்படிங்கிறவங்க இதை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறாங்க. திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த ப்ரைஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் டிட்டர்மின்டு, அதாவது பலவிதமான பகிர்ந்தளித்தல் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறது குறிக்கிறாங்க. இவங்க எதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஆர் டிட்டர்மின். இந்த தியரி வாரம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது, அதாவது ஒரு நிலத்திற்கான குத்தகை எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது, ஒரு லேபருக்கான கூலி எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடியது தான் இந்த தியரி. அதாவது திஸ் தியரி இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பொது பகிர்வு கோட்பாடு ஆர் நேஷ்னல் டிவிடெண்ட் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு. அதாவது இந்த தியரிக்கு மொத்தம் 3 நேமு. ஒன்று மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் ஜென்ரல் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், நேஷ்னல் டிவிடெண்ட் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், மொத்தம் 3 நேம் இருக்குது. இதோடைய அசம்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஹோமோஜீனியஸ், அதாவது ஒருமித்த தன்மையுடைய அனைத்து காரணிகளும் கொண்டவை. செகண்ட் ஒன் உற்பத்தி காரணிகள் ஒன்றுக்கொன்று பதிலீடு தக்கவை, அதாவது சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஈச் அதர், ஒன்றுக்கொன்று பதிலீடாகவும் இருக்கும். தர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன் போத் ஃபேக்டர் மார்க்கெட், அதாவது இங்கு எல்லாமே நிறைவு போட்டி தான் நிலவும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் ஒன் தர் இஸ் பர்ஃபெக்ட் மொபிலிட்டி, அதாவது ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னா உற்பத்தி காரணிகள் இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ லேபர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேபர் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கூட வேலை செய்யலாம் அப்படிங்கிறது இதோடைய அசம்ஷன். நெக்ஸ்ட்டு முழு வேலை நிலை, அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். த தியரி இஸ் அப்ளிகபிள் ஒன்லி இன் லாங் ரன். இந்த தியரி நீண்ட காலத்துக்கு மட்டுமே பொருந்தும், குறுகிய காலத்துக்கு பொருந்தாது. ஏன்னா குறுகிய காலத்தில் நம்மளுடைய ஃபார்மில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு தொழில் முனைவோர் லாபம் உருவாக்குதலை நோக்கமாக கொண்டுள்ளனர். த என்டர்பிரனர் எய்ம்ஸ், அவங்களுடைய எய்ம் என்ன, ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். தெர் இஸ் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன். இந்த தியரி நடக்கும் பொழுது அரசினுடைய தலையீடு இருக்காது. தெர் இஸ் நோ டெக்னிக்கல் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது தொழில்நுட்பத்திலும் மாற்றம் இருக்கக்கூடாது. அதாவது இந்த தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா இப்போ நம்ம ஒருவருக்கு கூலி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கூலியினுடைய அளவு அவர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டத்தின் மதிப்பிற்கு இணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஈக்குவல் டு வேஜ், வேல்யூ ஆஃப் வேஜ், அதாவது கொடுக்கக்கூடிய கூலி அவரால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் மதிப்புக்கு இணையாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு 1000 rupees நம்ம கூலி கொடுக்குறோம் அப்படின்னா அவர் அன்றைக்கி செஞ்ச வேலையினுடைய மதிப்பு 1000 rupees இருக்கணும். இதோடைய மெயின் கோர் தீம் இதுதான். சரியா? மொத்தம் ஒருமித்த கருத்து என்னென்னு இந்த தியரி பார்த்திங்கன்னா, அதாவது வழங்கப்படக்கூடிய கூலி அவரால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டத்தின் மதிப்பிற்கு அல்லது சர்வீஸோடைய மதிப்புக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுதான் இதோடைய விளக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் திஸ் தியரி பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் த ப்ரைஸ் ஆர் த ரிவார்ட் ஆஃப் எனி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, நான் சொன்னேன் இல்லையா, ஈக்குவல் டு, அதாவது ரிவார்டு ஃபார் எனி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஈக்குவல் டு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தட் ஃபேக்டர், அதனால் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பொருளுக்கு சமமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, அதாவது மார்ஜினல் ப்ராடக்ட்னா இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி, அதாவது எம்பிபி அப்படின்னா என்ன அப்படின்னா மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி, இறுதிநிலை உற்பத்தி அப்படின்னா என்னென்னா உற்பத்தி காரணிகளினுடைய இறுதி உற்பத்தியில் ஓரளவு கூடுதலாக பணியில் யாரையாவது அமர்த்தணும் அப்படின்னா, அதாவது ஏற்கனவே 10 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க, 11ஆவதாக ஒரு ஆளை வேலைக்கு போடுறோம் அப்படின்னா அவர்களிடமிருந்து அந்த 11ஆவது ஆளிலிருந்து கிடைக்க உற்பத்தியினுடைய அளவு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கால்குலேட் பண்ணோம்னா தட் இஸ் கால்டு மார்ஜினல் ப்ராடக்ட். த மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் த அடிஷ்னல் மேட் டு த டோட்டல் ப்ராடக்ட் பை எம்ப்ளாயீஸ் ஆஃப் அன் அடிஷ்னல் யூனிட்ஸ் ஆஃப் தட் ஃபேக்டர், தட் இஸ் கால்ட் மார்ஜினல் ப்ராடக்ட். இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா எம்பிபி மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட், விஎம்பி வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட், நெக்ஸ்ட்டு எம்ஆர்பி அதாவது மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் த இன்க்ரிமெண்ட் டு த டோட்டல் ப்ராடக்ட் obtained by the
எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் அன் அடிஷனல் யூனிட்ஸ் ஆஃப் ஃபேக்டர். அதாவது இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி அப்படின்னா என்னென்னா, அதாவது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் இறுதிநிலை பருப்பொருள் உற்பத்தி அப்படின்னா என்னென்னா, ஓரளவு கூடுதல் காரணியை பணியில் அமர்த்துவதால், அந்த 11ஆவதாக ஒரு ஆளை வேலையில் சேர்த்தோம் பார்த்தீங்களா, பணியில் அமர்த்துவதால் மொத்த உற்பத்தியில் பெரும் உயர்வு. 10 பேர் 20 பேக்கெட் உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தாங்க, 11ஆவதாக ஒரு ஆளை உள்ளே சேர்க்குறோம், அவரு ஒரு 5 பேக்கெட் உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா அந்த 5 பேக்கெட்டுடைய மதிப்பு, that is called marginal physical product. next value of marginal product VMP அப்படின்னா என்னென்னா, அதாவது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்லேருந்து ப்ரைஸை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது விஎம்பி. நெக்ஸ்ட் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டு இன்ட்டு மார்ஜினல் ரெவன்யூ இறுதிநிலை வருவாயை கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிரும். அதாவது இறுதிநிலை வருவாய் உற்பத்தி நமக்கு கிடைச்சிரும். இந்த கோட்பாட்டினுடைய விளக்கம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வழங்கப்படக்கூடிய கூலி ஆகட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நிலத்திற்கு கொடுக்கக்கூடிய குத்தகை பணம் ரெண்ட் ஆகட்டும், நம்ம கேபிட்டலுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே அதனால் உற்பத்தி செய்யப்பட்ட மார்ஜினல் ப்ராடக்டுடைய வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நம்ம வழங்கப்படக்கூடிய அப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம 1000 ரூபாய் கூலி கொடுக்குறோம், அவங்களால உற்பத்தி செய்யப்பட்ட பண்டத்தின் மதிப்பு 500 ரூபாய் தான் அப்படின்னா யாருக்கு லாஸு? அந்த ஃபோமுக்கு லாஸ். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் திஸ் தியரி. இதோடைய டயக்ராம் ஃபார்மேட்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கவனிங்க, ஓ எக்ஸ் ஆக்சிஸில் ஃபேக்டர் யூனிட் கொடுத்துருக்காங்க, ஓ ஒய் ஆக்சிஸில் ஃபேக்டர் ப்ரைஸ் அண்ட் ரெவன்யூ ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அதாவது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஆர்பி ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட், எம்ஆர்பி மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட், எம்எஃப்சி மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப்சி ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட். இது எல்லாமே ஒரு புள்ளியில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் ஆகுது. என்ன ஆகுது? இந்த புள்ளியில் ஈக்லிபிரியம் ஆகுது. சரியா? இந்த புள்ளியில் ஈக்லிபிரியம் ஆகும் பொழுது அதாவது ஃபேக்டர் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்ட அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணிகளின் அளவு ON. சரியா? இப்போ இதுக்கு வழங்கப்படக்கூடிய ஃபேக்டர் ஆஃப் ப்ரைஸ் கூலி ஆகட்டும், வாரம் ஆகட்டும், வட்டி ஆகட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா OP. இந்த OP அளவு நம்ம கூலி கொடுத்து ON அளவு பண்டங்களை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே ஈக்லிபிரியம் ஆச்சுன்னா நம்ம என்ன ஆகுதுன்னா நம்ம கொடுத்த அளவு ஈக்குவல் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம வழங்கப்பட்ட கூலி அவங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் மதிப்புக்கு சமமாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இதை விட இதுக்கு அடுத்தது இப்படி இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உற்பத்தி சுரண்டல் எப்படி நடக்கும்? இது பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இது பாசிபிள். இப்போ இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ON அளவு ஃபேக்டர் யூனிட்டு வழங்கப்பட்ட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா OP அளவு விலை. இதில் கிடைத்த ரெவின்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவின்யூவோட அளவு இவ்வளவு, இது ரெவின்யூ. காஸ்டோடைய அளவு இவ்வளோ, உற்பத்தி செய்த செலவு இவ்வளவு. ஈக்லிபிரியம் இங்கே ஈக்லிபிரியம் ஆகுது. இதில் இந்த ஷேடட் ஏரியா எதை குறிக்கும் அப்படின்னு படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடட் ஏரியா உழைப்பு சுரண்டலை குறிக்கும். அதாவது நம்ம கொடுத்த கூலியை விட அவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது, அவங்களால உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் மதிப்பு அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கிறதுனால தான் வருமானம் இவ்வளோ கிடச்சிருக்கு. நம்ம இவ்வளோ தான் செலவு பண்ணிடுறோம், கூலி இவ்வளோ கொடுத்துட்டு இவ்வளோ வருமானம் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னா அவங்களுடைய உழைப்பு நம்ம சுரண்டி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈவனாக நீங்கள் ஈக்குவலாக படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ இதில் அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் காம்படிஷனில் நம்ம கொடுத்த கூலி அதாவது வேல்யூ ஆஃப் மணி அவங்களால் உற்பத்தி செய்யப்பட்ட மார்ஜினல் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது எதில் பர்ஃபெக்ட் காம்படிஷனில். ஆனால் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் வருமானம் அதிகமாக இருக்குது, வழங்கப்பட்ட கூலி எப்படி இருக்குது? குறைவாக இருக்குது. அப்போ கூலி குறைவாக கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து நிறைய உழைப்பை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் லேபர் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இம்பர்ஃபெக்ட் காம்படிஷனில் உழைப்பு சுரண்டப்படுதல் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரெண்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்னா என்ன? ரெண்ட் அப்படிங்கிறது வாரம், நிலத்திற்கு வழங்கப்படக்கூடிய வாரத்தை குறிக்கும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெண்ட் பார்க்க போகிறோம். ரெண்ட் இஸ் த ப்ரைஸ் ஆர் ரிவார்டு கிவன் ஃபார் த யூஸ் ஆஃப் லேண்ட் ஆர் ஹவுஸ் ஆர் மெஷின் டு த ஓனர். அதாவது
வாரம் அப்படிங்கிறது, வாரம்னா நம்ம வாடகை குத்தகை அப்படிங்கிற 2 பொருளை நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உற்பத்தியாளர் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கோ அல்லது வீட்டை பயன்படுத்துவதற்கோ அல்லது நிலத்தை பயன்படுத்துவதற்கோ கொடுக்கப்படக்கூடிய வெகுமதியை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் கால்ட் குத்தகை, வாடகை அப்படிங்கிற எந்த பொருளை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். மீனிங் வந்து எக்கனாமிக்ஸ் டேர்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட், தட் இஸ் கால்டு வாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பொருளியல்ல இந்த வாரம் அப்படிங்கிறது நிலத்தை பயன்படுத்துவதற்கு மட்டும் குத்தகைதாரருக்கு அல்லது நில சொந்தக்காரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு தொகையை தான் நம்ம வாரம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் ரெக்கார்டியன் தியரி, ரெக்கார்டோ இந்த வாரத்துக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தியரி பேரே ரெக்கார்டியன் தியரி ஆஃப் ரெண்ட், அதாவது ரிகார்டோவின் வார கோட்பாடு அப்படிங்கிறதும். இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகார்டோ. இது அதாவது எந்த மாதிரி சூழ்நிலைகளில் நிலத்தினுடைய வாடகை, நம்ம கொடுக்கக்கூடிய வாடகை நிலத்தினிலிருந்து வெளிப்படக்கூடிய உற்பத்தியினுடைய அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அசம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அசம்ஷன் என்ன அப்படின்னா லேண்ட் இஸ் டிஃபர்ட் இன் ஃபெர்டிலிட்டி, அதாவது நிலத்திற்கு நிலம் செழுமைத்தன்மை வேறுபடும். ஒரு இடத்துல விளையிற மாதிரி இன்னொரு இடத்துல என்ன விளையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டங்கள் விளையாது. நெக்ஸ்ட்டு வேளாண்மையில் குறைந்த செல் விலை விதி செயல்படுகிறது. தட் இஸ் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் ஆப்ரேட்ஸ் இன் த அக்ரிகல்ச்சர். ரெண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபர்டிலிட்டி, வாடகை நிலத்தினுடைய செழுமைத்தன்மையை பொறுத்து அமையும். தியரி அசியூம்ஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன், இது நிறைவு போட்டியில் மட்டுமே பாசிபிள். இட் பேஸ்ட் ஆன், அதாவது இட் பேஸ்ட் ஆன் அசம்ஷன் ஆஃப் லாங் பீரியட், இது நீண்ட காலத்துக்கு மட்டுமே பொருந்தும், குறுகிய காலத்துக்கு பொருந்தாரு. தட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மார்ஜினல் லேண்ட் ஆர் நோ ரெண்ட் லேண்ட், இதில் மார்ஜினல் லேண்டுக்கும் நோ ரெண்ட் லேண்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது இறுதிநிலை நிலம், வாரம் எல்லா நிலமும் இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நிலத்தினுடைய உண்மையானதும் அழிக்க முடியாததும் சக்திகளை கொண்டது. நிலத்தினுடைய சக்தியை யாரும் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. லேண்ட் இஸ் யூசஸ் ஃபார் கல்டிவேஷன் ஒன்லி, நிலத்தை எதுக்காக மட்டும் பயன்படுத்தணும், உற்பத்திக்காக மட்டும் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு வேளாண்மைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலம் இருக்குது. நெக்ஸ்ட் அதிக வளமுள்ள நிலம் அதிக பயிர் செஞ்சு அதிக வாரத்தை பெறும் அப்படிங்கிறது இதோடைய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது மோஸ்ட் ஃபர்டிலிட்டி லேண்ட் ஆர் கல்டிவேட்டட் ஃபஸ்ட், அதாவது செழுமைத்தன்மையுள்ள நிலம் முதலில் பயன்படுத்தப்படும். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீங்கள் தியரி, அதாவது இதில் சொல்கிற கருத்துக்களை கவனிச்சிங்கனால நீங்கள் ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக புரியும். இப்போ கவனிங்க, இப்போ நம்ம ஒரு லேண்டு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லேண்டு பிரிச்சிருக்கோம், கவனிக்கணும். இதில் ஓ எக்ஸ் ஆக்சிஸ் வேரியஸ் கிரேட் ஆஃப் லேண்ட், இது ஃபஸ்ட்டு கிரேட், இது செகண்ட் கிரேட், இது தேர்ட் கிரேட் லேண்ட். தேர்ட் கிரேட் லேண்ட்னா எதுவும் விளையாத நிலம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கிரேட் லேண்ட் அப்படின்னா என்னென்னா எக்கனாமிக் ரெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு கிரேட் லேண்டில் அந்த நிலம் மிக மிக செழுமைத்தன்மை வாய்ந்த நிலம், நல்ல ஃபர்டிலிட்டி பவர் இருக்குது, நல்ல, அதாவது நீங்கள் என்ன பண்ணினீங்கனாலும் கல்டிவேட் பண்ணி அதிலிருந்து எடுக்கக்கூடிய உற்பத்தியினோட அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரேட் லேண்ட் இது. இது செகண்ட் கிரேட் லேண்ட், அதை விட கொஞ்சம் குறைவான ஃபர்டிலிட்டி தன்மையுடையது. தேர்ட் கிரேட் லேண்ட் நோ ரெண்ட் லேண்ட், தட் இஸ் கால்டு ஃபர்டிலிட்டியே இல்லாத நிலம். இப்போ என்ன பண்ணுறாரு ரெக்கார்டோ, ஒரு உதாரணத்தின் மூலம் இது நமக்கு விளக்குறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலனி, அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஃப்ளாட் போடுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரேடு லேண்டில் கல்டிவேஷன் நடக்குது, விவசாயம் நடக்குது. உற்பத்தியினுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹையாக இருக்கும். நமக்கு தெரியும் செழுமைத்தன்மை வாய்ந்த நிலம், உற்பத்தியினுடைய அளவு அதிகமாக இருக்கும். உற்பத்தி செய்கிற பொருளினுடைய சப்ளை ஆஃப் எப்படி இருக்கும், சப்ளை ஆஃப் குட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். ஏன்னா சப்ளை அதிகமானால் ப்ரைஸ் குறையும், நமக்கே தெரியும். சரியா? இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது மக்கள் எல்லாருமே இந்த லேண்டில் தங்களுடைய காலனியை அமைச்சுக்கிட்டாங்க, தட் இஸ் வீடு கட்டிட்டாங்க. அப்போ அடுத்து இருக்கக்கூடிய விவசாயம் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் கிரேட் லேண்டில் நடக்கும். அப்போ செகண்ட் கிரேட் லேண்டுக்கு ஃபர்டிலிட்டி தன்மை குறைவு, செழுமைத்தன்மை குறைவு. அங்கே நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னா நிறைய உரம் போடணும், நிறைய நீர்ப்பாசன வசதிகள் வேணும், நிறைய செலவுகள் அதிகமாகும். அப்போ காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், சப்ளை டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இது செகண்ட் கிரேட் லேண்டு.
நெக்ஸ்ட் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆக தேர்டு செகண்ட் கிரேட் லேண்டும் ஃபுல்லாக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் ஆயிடுது, அதாவது காலனி ஆயிடுது, எல்லாமே வீடு கட்டிட்டாங்க. நம்ம இப்போ எங்கே உற்பத்தி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் கிரேட் லேண்ட், தட் இஸ் ஃபர்டிலிட்டி தன்மையே இல்லாத ஒரு நிலத்தில் விவசாயம் செய்ய ரெடியாக இருக்கும். அப்போ உற்பத்தி செலவு அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை. ஏன்னா நிறைய உரங்கள் போட்டு நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம உற்பத்தி செய்ய வேண்டியிருக்கு. அப்போ காஸ்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஃபேக்ட்ரி ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட்டு, லேண்டு, அதாவது ரெண்ட்டு, வேஜ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சப்ளை எப்படி இருக்கும், ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ப்ரைஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா வெரி ஹையாக இருக்கும். ஸோ இதை ஒரு உதாரணத்தின் மூலம் ரெக்கார்டை விளக்குறாரு. நெக்ஸ்ட்டு ரெக்கார்டை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே தெரியும். இதில் ரெண்டு கிரிட்டிசிசம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the order of cultivated for most fertility land to at least to least fertility land is historically long. அதாவது ஒரு நிலத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முதலில் வளம் பொருந்திய நிலம் பின்னர் வளம் குறைந்த நிலம் அப்படிங்கிற ஒரு தன்மையே கிடையாது. எல்லா நிலங்களும் சரிசமமான செழிப்புத்தன்மையை பெற்றிருக்கு அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட்டு வாரமானது விலையில் சேராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாரம் அப்படிங்கிறது விலையில் சேராது, வாரத்தை பொறுத்து விலை நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு கிரிட்டிசிசம் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் குவாசி ரெண்ட் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்ட் அண்ட் குவாசி ரெண்ட்? ரெண்ட் அப்படின்னா அதாவது கிஃப்ட் ஆஃப் நேச்சர், இறைவனுடைய படைப்பினால் படைக்கப்பட்டது லேண்டு, அதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம வாடகைக்கு எடுத்து அதுக்கு நம்ம குத்தகை பணம் பே பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ரெண்ட். சரியா? கிஃப்ட் ஆஃப் நேச்சரான லேண்டிலிருந்து கிடைக்கக்கூடியது ரெண்ட்டு. குவாசி ரெண்ட் அப்படின்னா என்னென்னா இதை குவாசி ரெண்ட்டை சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல். சரியா? ரெண்ட்டை சொன்னவர் ரெக்கார்டோ, குவாசி ரெண்ட்டை சொன்னவர் மார்ஷல். மார்ஷல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் ஆஃப் குவாசி ரெண்ட். Factors other than land, says plant or machineries are fixed in supply during short period. The earning surplus income when demand price. அதாவது குவாசி ரெண்ட் அப்படின்னா என்னென்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட கிஃப்ட் ஆஃப் நேச்சர் கிடையாது. சரியா? மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு சில பொருளை நம்ம வாடகைக்கு விடுறோம். எக்ஸாம்பிள், ஒரு மெஷினை வாடகைக்கு விடுறோம். ஒரு பொக்லின் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பொக்லினை வாடகைக்கு எடுக்கிறோம், அதுக்கு நம்ம வாடகை கொடுத்தோம்னா தட் இஸ் கால்டு குவாசி ரெண்ட். இதுவே ஒரு நிலத்தை நம்ம எடுத்து அதை குத்தகை பணம் கொடுத்தோம்னா தட் இஸ் கால்டு ரெண்ட். இப்போ ரெண்ட்டுக்கும் குவாசி ரெண்ட்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். குவாசி ரெண்ட்டுங்கிறது மேட் அப்ளையன்சஸ்க்கு கொடுத்தா குவாசி ரெண்ட் போலி வாரம், லேண்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்லி ஃபார் லேண்டு கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ரெண்ட். இதை சொன்னவர் லேண்டுக்கு ரெண்ட்டுன்னு சொன்னவர் ரெக்கார்டோ. குவாசி ரெண்ட் அதாவது மேட் அப்ளையன்சஸ்க்கு கொடுக்கறது குவாசி ரெண்ட், அதாவது போலி வார கோட்பாடு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல். ஸோ இதோட நம்ம ரெண்ட் தியரி என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேஜ்னா என்ன, அதுக்கு என்னென்ன தியரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.